Number 1. Future promises. எதிர்காலத்துக்கான சில ப்ராமிசஸை நாங்கள் எப்படி சொல்வது? நான் வருகிறேன், நான் நாளை உங்களை மீட் பண்ணுறேன், நாளை உங்களுக்கு கால் பண்ணுகிறேன். இந்த மாதிரி சில ப்ராமிசஸ் நாங்கள் கொடுப்போம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுவது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். சப்ஜெக்ட், வில், we want. இந்த ஃபார்மேட்டில் தான் சென்டென்ஸ் அமைய போகுது. I will call you tomorrow evening. I will meet them next Monday. I will bring dinner for everyone. I will call. Subject I, அதுக்கு பிறகு will, next V1 form of verb call. ஸோ இது மூணும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட சென்டென்ஸ் தெளிவான சென்டென்ஸாக மாறிடும். அதுக்கு பிறகு வரக்கூடியவை ஆப்ஜெக்ட்ஸ். அது பற்றி நீங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டியது இல்லை. பிகினர் லெவலில் இருப்பவர்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் தெளிவாகவும் கரெக்டாகவும் பேச ஃபஸ்ட் பழகிக்கொள்ளுங்க. ஸோ எதிர்காலத்தில் ஒருத்தருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறதுக்காக ஐ வில் கால், அதாவது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். ஐ வில் மீட், ஐ வில் bring. ஓகே, அதே போல் எந்த வேர்ப் எடுத்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஐ வில் கம், ஐ வில் கோ, இந்த மாதிரி. ஸோ ஐக்கு பதிலாக எந்த சப்ஜெக்ட் என்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஒரு ப்ரோனவுனையும் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அல்லது வேறு பெயர் சொற்கள் நவுன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சப்ஜெக்டுக்குரிய இடத்துல. ஸோ சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வில் என்று யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஐ வில் கால் யூ டுமாரோ ஈவினிங். நாளை மாலை உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். ஐ வில் மீட் தெம் நெக்ஸ்ட் மண்டே. அவர்களை நான் அடுத்த மண்டே மீட் பண்ணுகிறேன். ஐ வில் பிரிங் டின்னர் ஃபார் எவ்ரி ஒன். நான் அனைவருக்குமாக டின்னர் கொண்டு வருகிறேன். இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவது. இதுக்காக நீங்கள் இந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. நம்பர் 2, ஃப்யூச்சர் அன்சர்டெயின் ஆக்ஷன்ஸ். இதுக்கும் நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்த்த அதே பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸ். அன்சர்டெயின் ஆக்ஷன் சொன்னால் கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஆக்ஷன், ஷுவர் இல்லாத ஆக்ஷன். ஒரு விடயத்தை பற்றி ஜஸ்ட் நாவ் நான் முடிவெடுத்து பேசுவது. ஃப்யூச்சர் பற்றிய ஒரு முடிவை உடனே எடுத்து பேசும் பொழுது இந்த பேட்டர்னில் நாங்கள் பேசுவோம். அல்லது அன்சர்டெயினான விஷயங்கள், அதாவது கன்ஃபார்ம் பண்ணப்படாத, ஷெட்யூல் பண்ணப்படாத விஷயங்களையும் இதே பேட்டர்னில் தான் நாங்கள் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கோ அப்ரோட். நான் வெளிநாடு போவேன். பட் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? இல்லை, போவேன் என்று ஜஸ்ட் நான் சொல்கிறேன். தட் இஸ் அன்சர்டெயின். ஐ வில் கோ அப்ரோட். ஐ வில் மேனேஜ் த சிச்சுவேஷன். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த டைமில் நான் சொல்கிறேன் ஐ வில் மேனேஜ் இட், ஐ வில் மேனேஜ் த சிச்சுவேஷன். ஓகே, உடனே நான் சொல்லும் விடயம். பட் அதுக்கான பிளான் பண்ணிட்டீங்களா? இல்லை, அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முடிவு. ஐ வில் மேனேஜ் த சிச்சுவேஷன். ஐ வில் இன்ஃபார்ம் யூ இஃப் ஐ கெட் எனி இன்ஃபர்மேஷன். எனக்கு தகவல் எதுவும் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ற மீனிங்கில் வருவதில்லை. கிடைத்தால் சொல்கிறேன். தட் இஸ் அன்சர்டெயின். ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் சிம்பிள் ஃப்யூச்சர் ஃபார்மில் பேசணும். ஐ வில் கோ, ஐ வில் மேனேஜ், ஐ வில் இன்ஃபார்ம். நம்பர் 3, ஃப்யூச்சர் ஷெட்யூல்டு ஆக்ஷன்ஸ். நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எதிர்கால ஆக்ஷன்ஸ். இதுக்காக நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்யூச்சர் ஆக்ஷன் பட் ஷெட்யூல் பண்ணி இருப்பதால் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் தான் பேசணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஓர் ஈஸ் ஓ ஆர், மூன்றில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டுக்கு ஏற்ற விதமாக. பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஐ ஆம் கோயிங் அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் வெளிநாடு போகிறேன். இது ஒரு ஷெட்யூல் பண்ணப்பட்ட விஷயம். ஸோ இதை நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுகிறேன். ஸோ வெளிநாடு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். அதனால் இந்த பேட்டர்னில் நான் சொல்கிறேன் ஐ ஆம் கோயிங் அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். ஹீ இஸ் ரைட்டிங் த எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த். இட் இஸ் அ கன்ஃபர்ம்ட் ஆக்ஷன்.
next month exam எழுதுகிறார். They are opening a shop tomorrow. நாளை அவர்கள் ஒரு ஷாப் திறக்கிறார்கள். ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஆக்ஷன். நாளை ஓப்பன் பண்ணுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. ஸோ தட் we are saying in present continuous form. They are opening a shop tomorrow. ஸோ இதே விஷயங்களை இதே ஃப்யூச்சர் ஷெட்யூல்ட் ஆக்ஷன்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்மில் சொல்லக்கூடிய இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. அது என்ன என்று பார்த்தா ஐ ஆம் கோயிங் டு கோ அப்ரோட் நெக்ஸ்ட் வீக். கோயிங் டு அண்டு சேர்த்துரும். ஆமுக்கு பிறகு கோயிங் டு. ஐ ஆம் கோயிங் டு கோ அப்ரோட். ஸோ நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஷெட்யூல் பண்ணிய ஆக்ஷனை V1 ஃபார்மில் சொல்கிறோம். டு இக்கு பிறகு he is going to write the exam next month. He is going to write the exam next month. They are going to open a shop tomorrow. Understood? Next, let's see number 4. Future scheduled events. முன்னாடி நாங்கள் பார்த்தது future scheduled actions. அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸோட சம்மந்தப்பட்ட விடயங்கள். வாட் ஆர் ஆக்ஷன் வேர்ப்ஸ்? நாங்கள் எங்களோட உடம்பு அசைவு மூலமாக செய்யக்கூடிய செயல்கள். அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்று சொல்வோம். எங்களோட உடம்பு அசைவை காட்டாத இமோஷன்ஸோட எங்களோட நிலையோட சம்மந்தப்பட்ட வேர்ப்ஸ்க்கு நாங்கள் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் என்று சொல்வோம். ஸோ அந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸோட சம்மந்தப்பட்ட ஷெட்யூல்ட் ஈவெண்ட்ஸை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. I have a meeting tomorrow. I have a meeting tomorrow. The exam is in next month. அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது. ஸோ there is a future action but schedule பண்ணியாச்சு. The first train is at 4:30 AM. முதலாவது ட்ரெயின் 4:30 மணிக்கு இருக்குது. First train is at 4:30 AM. இவ்வாறாக ஷெட்யூல் பண்ணி வைத்துள்ள விஷயங்களை நாங்கள் எப்படி சொல்வோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்வோம். even though they are future events. Number 5. Future state of being. State of being. எதிர்காலத்தில் நான் எந்த நிலையில் இருக்க போகிறேன் அல்லது வேறொருவர் எந்த நிலையில் இருக்க போகிறார் என்று சொல்வதற்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுவீங்க. இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சப்ஜெக்ட் will ப்ளஸ் V1 ஃபார்மேட். இந்த இடத்துல நீங்கள் ஒருவரோட நிலை பற்றி பேசுவதால் V1 இதுக்கு உரிய இடத்துல பி என்று யூஸ் பண்ணணும். இரு என்ற வேர்பை யூஸ் பண்ணணும். ஐ வில் பி அ டாக்டர். நான் ஒரு டாக்டராக இருப்பேன் ஃப்யூச்சரில். ஐ வில் பி அ டாக்டர் இன் ஃப்யூச்சர். ஐ வில் பி ஃபைன். ஹீ வில் பி ஃபைன். அவன் நலமாக இருப்பான். தே வில் பி ஹாப்பி. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நம்பர் 6. ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் ஆக்ஷன்ஸ். எதிர்காலத்தில் ஒரு டைமில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்க போகின்ற ஆக்ஷன்ஸ் பற்றி பேசும் விதம். இதுக்காக நீங்கள் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி இன் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணி ING ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். I will be writing. He will be working. She will be teaching. Okay. I will be writing. நான் எழுதி கொண்டிருப்பேன். He will be working. அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். She will be teaching. அவர் டீச் பண்ணி கொண்டு இருப்பார். கண்டினியூவஸாக ஃப்யூச்சரில் நடைபெற்று கொண்டு இருக்கும். I will be writing the exam by next week. அப்போ எதிர்கால ஒரு டைமை குறிப்பிட்டு ஒரு சிச்சுவேஷனை குறிப்பிட்டு அந்த சிச்சுவேஷனில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூவஸாக நடந்து கொண்டு இருக்கும் என்று நீங்கள் பேசணும். ஐ வில் பி ரைட்டிங் த எக்ஸாம் பை நெக்ஸ்ட் வீக். ஹீ வில் பி ஒர்க்கிங் வென் யூ கம். நீங்கள் வரும்போது அவர் வேலை செய்து கொண்டு இருப்பார். ஷீ வில் பி டீச்சிங் இன் த கிளாஸ் அரவுண்ட் 9 AM. 9 மணி அளவில் அவள் டீச் பண்ணி கொண்டு இருப்பாள். அந்த 9 மணி டைமில் கண்டினியூவஸாக அவரோட டீச்சிங் ப்ராசஸ் நடைபெற்று கொண்டு இருக்கும். ஓகே. நம்பர் 7. ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் ஆக்ஷன் லாங் டேர்ம். முன்னாடி நாங்கள் பார்த்ததும்
future continuous action, but that is about short term actions. அதே ஆக்ஷன்ஸ் கண்டினியூஸாக ரொம்ப நேரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் என்று சொல்லும் பட்சத்தில் நீங்கள் வேறொரு சென்டென்ஸ் பேட்டர்னை தான் யூஸ் பண்ணணும். என்ன என்று சொன்னால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் தான், பட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுக்காக நீங்கள் எப்படியான சென்டென்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் will have been plus ing form of verb. I will have been waiting. He will have been working. She will have been watching. I will have been waiting. நான் காத்துக்கொண்டே இருப்பேன். ரொம்ப காலம் அல்லது ரொம்ப நேரம் காத்துக்கொண்டே இருப்பேன். He will have been working. அவன் வேலை செய்து கொண்டே இருப்பான். She will have been watching. அவள் பார்த்து கொண்டே இருப்பாள். I will have been waiting for the opportunity. ஸோ ஃப்யூச்சரில் நான் என்னோடய வாய்ப்புக்காக காத்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு காலமானாலும் நான் காத்து கொண்டே இருப்பேன். He will have been working for the whole day. அவன் முழு நாளும் வேலை செய்து கொண்டே இருப்பான். She will have been watching TV. அவள் டிவியை பார்த்து கொண்டே இருப்பாள். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக லாங் டேர்மாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் பேசும் விதம். காட் இட். நெக்ஸ்ட் நம்பர் 8, ஃப்யூச்சர் கம்ப்ளீட்டிங் ஆக்ஷன்ஸ். வாட் இஸ் தட்? எதிர்காலத்தில் கம்ப்ளீட் ஆக போகின்ற ஆக்ஷன்ஸ். எதிர்காலத்தில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்காக நீங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. சப்ஜெக்ட் வில் ஹாவ் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் என்ன என்று நீங்கள் தெளிவாக விளங்குறதுக்காக இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல now குறிப்பிடப்பட்டிருக்குது. அதற்கு ரைட் சைடில் இருப்பது ஃப்யூச்சர், லெஃப்ட் சைடில் இருப்பது பாஸ்ட். ஸோ ஃப்யூச்சரை பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு டைமை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. தட் இஸ் ஷோன் ஆஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டிங் டைம். அந்த டைமில் தான் ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. பட் கம்ப்ளீட் ஆன அந்த ஆக்ஷனோட இம்பேக்ட் நான் குறிப்பிட்டுள்ள இந்த ஃப்யூச்சர் டைம்லையும் இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் ஒன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாக அது உங்களுக்கு விளங்கும். இப்போது எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம் ஸ்டார்டிங் டைமை இங்கே ஃப்யூச்சர் டைம்ன்ற இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் கம்ப்ளீட்டிங் டைமில் கம்ப்ளீட்டிங் ரிவிஷன் டைம், என்னோடய ரிவிஷனும் அந்த டைமில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ரிவிஷனை முடிச்சிடுவேன் என்று சொல்வது. ஸோ எக்ஸாம் எப்போ இருக்குது? ஒரு ஃப்யூச்சர் டைமில். ஸோ அந்த ஃப்யூச்சர் டைமுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சென்டென்ஸை நீங்கள் எப்படி உருவாக்குவது? ஐ வில் ஹாவ் ரிவைஸ்ட் பிஃபோர் தி எக்ஸாம். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ ரெண்டு டைமுமே ஃப்யூச்சரில் தான் இருக்க போகுது. எக்ஸாமும் ஃப்யூச்சரில் தான் இருக்க போகுது. ரிவிஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டைமும் ஃப்யூச்சரில் தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ ஃப்யூச்சர் டைம் ஒன்றுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகி இருக்கும். I'll have revised before the exam. Look at the next situation. Visitors arriving time. Completing cleaning work at home. ஸோ என் வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி க்ளீனிங்கை நான் முடிச்சிருப்பேன். இதை நீங்கள் எப்படி சொல்வது? I will have cleaned the room when the visitors come. I will have cleaned. நான் க்ளீன் பண்ணியிருப்பேன்
the room when the visitors come. Visitors வரும்போது clean பண்ணி இருப்பேன். Future perfect tense. Understood? Number 9. Future obligations. எதிர்கால கடமைகள் பற்றி நீங்கள் எப்படி சொல்வீங்க? இதுக்காக நீங்கள் must அல்லது should அல்லது have to, has to இவற்றில் ஒன்றை யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் எப்படி வருமெண்டா சப்ஜெக்ட் ப்ளஸ் must or should or have to or has to ப்ளஸ் V1 form of verb. இந்த பேட்டர்னில் நீங்கள் சென்டென்ஸை சொல்வீங்க. எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் மீட் த டாக்டர். நான் டாக்டரை மீட் பண்ணணும், அந்த விஷயத்தை நான் செய்யணும். தெர் இஸ் அன் ஆப்ளிகேஷன், கடமை, நான் செய்யணும் அப்படின்ற சொல்வது. ஐ மஸ்ட் மீட் த டாக்டர். யூ ஷுட் கால். யூ ஷுட் கால், நீங்கள் கால் பண்ணணும். மீ வென் யூ ரீச் ஹோம். நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ணணும். யூ ஷுட் கால் மீ வென் யூ ரீச் ஹோம். I have to finish the work on time. I have to finish. முடிக்கணும். எதை முடிக்கணும்? வேலையை சரியான நேரத்தில் முடிக்கணும். I have to finish the work on time. She has to. She has to find a solution. அவள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த have to என்பது I, we, you, they plural nouns உடன் சொல்லப்படுது. has to he, she, it singular nouns உடன் சொல்லப்படுது. பட் must, should இவை மாடல் verbs என்பதால் எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் சப்ஜெக்டாக வந்தாலும் அதே பேட்டர்னில் தான் யூஸ் பண்ணப்படுது. I must meet என்பது நான் மீட் பண்ணணும். You must meet, நீ மீட் பண்ணணும். You should call, நீ அழைக்கணும். I have to finish, நான் முடிக்கணும். எல்லாமே ஒருவர் ஒரு ஆக்ஷனை செய்யணும் என்று சொல்வதற்காக யூஸ் பண்ணப்படுது. இவை மூன்றும் ஒரே மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. பட் மஸ்ட் என்பது ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்பவே அழுத்தி சொல்லும்போது கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்வதற்கு யூஸ் பண்ணப்படுது. ஓகே, மைண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இதே மாதிரியான சென்டென்சஸை நீங்களும் உருவாக்கி பேசி பாருங்கள். நம்பர் 10, ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ். அதில் லோ பாசிபிலிட்டி, அதாவது ஒரு விடயம் ஃப்யூச்சரில் நடக்குமா என்பதை நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ அது நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே குறைவு என்று நீங்கள் கருதக்கூடிய பட்சத்தில் எப்படியாக பேசுவீங்கன்னா குட், மே, மைட் இந்த மாடல் வேர்ப்ஸை வச்சு பேசுவீங்க. ஐ குட் ஃபினிஷ் த ஒர்க் ஆன் டைம். நான் என்னோடய வேலையை சரியான டைமில் முடிக்கலாம். முடிப்பேன் என்று சொல்கிறதில்லை, அது உங்களுக்கு ஷுவர் இல்லை. ஆன் டைம் முடிக்க முடியுமா என்பது ஷுவர் இல்லை. ஸோ தட் முடிக்கலாம் என்று சொல்கிறீங்க. ஐ குட் ஃபினிஷ் த ஒர்க் ஆன் டைம். ஷீ மே பாஸ் தி எக்ஸாம். அவள் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். தே மைட் இன்வைட் அஸ் ஃபார் த பார்ட்டி. அவர்கள் எங்களை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம். ஒரு விஷயம் நடக்கலாம், ஃப்யூச்சரில் நடக்கலாம் என்று சொல்ல குட், மே, மைட் யூஸ் பண்ணி அதோடு சேர்த்து V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் மைட் என்று யூஸ் பண்ணுவது ரொம்பவே குறைந்த சான்சஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்பதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி, அதாவது எதிர்கால விஷயங்களை பேசுவதற்கான 10 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை பார்த்திருக்கிறோம். ஸோ இதை வச்சு உங்களால் எந்த ஒரு ஃப்யூச்சர் சென்டென்ஸையும் உருவாக்கி ஈஸியாக பேசிக்கொள்ள முடியும். ஸோ இவற்றை நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த சென்டென்சஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. Let's meet with another important lesson. Until that, take care.